ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல்டர் கிளாஸை வச்சு இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஷோ டேட்டா பேஸஸ்ன்னு கொடுத்துட்டு என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு எந்த டேட்டா பேஸ் வேணுமோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே நான் மூவி அப்படின்ற டேட்டா பேஸையே ஆக்சஸ் பண்ணுறதுனால யூஸ் மூவி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டேட்டா பேஸ் சேஞ்சுன்னு வந்துருச்சு. இப்போது இதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ்ன்னு கொடுப்போம். டேபிள்ஸ். இப்போ இங்கே 2 டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மூவிஸ்ன்னு தான் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் டேரக்டர் டீட்டெயில்னு ஒரு டேபிளை நான் தனியாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அந்த டேபிளில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம செலக்ட் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள் நேமோ அந்த டேபிள் நேமை அப்படியே கொடுக்கணும். இங்கே நான் டேரக்டர் டீட்டெயிலும் கொடுக்கணும், மூவிஸும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மூவிஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேரக்டர் டீட்டெயில்ஸ் அதையும் கொடுத்துக்கிறேன். இப்போ 2 டேபிளுக்குரிய கண்டென்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆல்டர் கிளாஸ்லேயே சேஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி கொடுக்கணும், அந்த query எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆல்டர் டேபிள்னு கொடுத்துட்டு எந்த டேபிள் ஆல்டர் பண்ணணுமோ அந்த டேபிள் நேமை கொடுத்துட்டு சேஞ்சுன்ற கிளாஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலமோட ஹெட்டிங் டேரக்டர் ஐடி, மூவி நேம், டேரக்டர் நேம் அந்த மாதிரி இருக்கிறத அந்த ஹெட்டிங்கோட நேமை மட்டும் மாற்றுறதுக்கு. இங்கே மூவி நேம் அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் இருக்கா, அதை நான் ஸ்மால் லெட்டரில் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா நான் இப்போ ஸ்மால் லெட்டரை கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு மூவி நேமுக்கு பதிலாக ஃபிலிம் நேம் அப்படின்னு வேணும்னா அதுவும் மாற்றிக்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மூவிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் மூவி நேம் இருந்தது, ஸ்மால் லெட்டர்ஸில் மூவி நேம்ஸாக மாறி இருக்கும். அது எப்படி கொடுக்கணும்னா ஆல்டர் டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு சேஞ்சுன்ற கீவேர்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டாக இருக்கிற காலம் நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த காலம் நேமை எந்த மாதிரி மாற்றணும் அப்படின்றத அதுக்கப்புறம் கொடுக்கணும், கமா போடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் பண்ண காலம் நேமை என்ன கேரக்டர், அதாவது வேர்கேரா இல்லை இன்ட்டா டேட்டா டைப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, மூவி நேமுன்னு எனக்கு வேணாம், ஃபிலிம் நேமுன்னு நான் மாற்றணும் அப்படின்னா அதே சின்டாக்ஸ் தான், அதே query தான். இங்கே மூவிஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிறது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்குது. அதனால் நான் இங்கே ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டுட்டு ஃபிலிம் நேம்னு மாற்றிக்கிறேன். அதுவும் வேர்கேரில் தான் எனக்கு வேணும். இப்போ நம்ம செலக்டை கொடுத்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்து அவுட்புட் பார்த்தோன்னா ஃபிலிம் நேம்னு மாறி இருக்கும். நம்ம மூவி நேமு அப்படின்றதுக்கு பதிலாக ஃபிலிம் நேம்னு மாறி இருக்கும். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மூவிஸை கொடுத்தோன்னா இங்கே மூவி நேம்ஸ்க்கு பதிலாக ஃபிலிம் நேமுன்னு மாறி இருக்கும். இதுதான் சேஞ்சோட வேலை. அதாவது காலம் நேமோட ஹெட்டிங்கை மட்டும் மாற்றுறது, ஹெட்டிங் நேம் மட்டும் மாற்றுறதுனா சேஞ்ச் யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு காலமில் இருக்கிற டேட்டா டைப்பையே மாற்றணும். இப்போது டேரக்டர் ஐடின்னு இருக்கா, அந்த காலம் மேக்ஸிமம் இன்டீஜராக தான் இருக்கும். இன்டீஜராக இருந்துச்சுன்னா அதை இப்போ எனக்கு 1 இருக்கிறதுல D1 டேரக்டர் 1 அப்படின்னு மாறணும். இப்போ DESC டிஸ்கிரைப் மூவிஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே நம்மளுக்கு அது என்ன டைப்புன்னு கிடச்சிச்சு. இப்போது டேரக்டர் ஐடி இன்ட்டுன்னு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அங்கே இன்டீஜர் 1 2 3க்கு பதிலாக D1 D2 D3 அப்படின்ட்டு ஸ்ட்ரிங், அதாவது வேர்கேராக வேணும்னா அதுக்கு நம்ம மாடிஃபை யூஸ் பண்ணணும். அந்த மாடிஃபையுமே ஆல்டர் டேபிளில் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்டர் டேபிள்னு கொடுத்துட்டு அதே சின்டாக்ஸ் தான், அந்த சேஞ்சுன்ற இடத்துல மட்டும் மாடிஃபைன்னு மாற்றணும். மாடிஃபைன்னு மாற்றிட்டு மாடிஃபைன்னு இங்கே போட்டுருவோம். மாடிஃபைன்னு போட்டதுக்கப்புறம் அங்கே நான் சேஞ்சில் 2 கொடுப்போம். அதாவது எக்ஸிஸ்டிங் காலம் நேமையும் கொடுப்போம், நியூ காலம் நேமையும் கொடுப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம இருக்கிற காலம்ஸோட டேட்டா டைப்ஸை மட்டும் தான் மாற்றுறோம். ஸோ
இப்போ எந்த காலமை வந்து டேட்டா டைப்பை மாற்ற போகிறோம்னா டைரக்டர் ஐடி அப்படின்ற காலம் நேமை தான் வந்து மாற்ற போகிறோம். ஸோ டைரக்டர் ஐடின்ற காலம் நேமை போட்டுட்டு பக்கத்தில் வேர்கேர்ன்னு கொடுத்துருங்க. இன்ட்டு கிடையாது, இங்கே ஆல்ரெடி இன்டீஜராக இருக்குது. அதனால் இப்போ வேர்கேராக சேஞ்ச் பண்ணணும். அதனால் வேர்கேர் 255 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா query ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ திருப்பியும் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கே டைரக்டர் ஐடி வந்து வேர்கேராக மாதிரி இருக்கும், அதாவது ஸ்ட்ரிங்காக மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்டேட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 1 2 3 வந்து D1 D2 D3 அப்படின்னு மாற்றிக்கலாம். சப்போஸ் வந்து அப்டேட் queryயை எப்படி எழுதணும், அது எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியல அப்படின்னா மேலே தெரிகிற ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி போன வீடியோஸாக போய் பாருங்கள். அதில் வந்து ஆட் அல்டர்லேயே ஆடோட சேர்த்து நான் வந்து அப்டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கிளியராக பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இங்கே வந்து நான் அப்டேட்டை யூஸ் பண்ணி 1ன்ற இடத்துல D1ஆகவும் 2ன்ற இடத்துல D2ஆகவும் 3ன்ற இடத்துல D3ன்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செலக்ட் மூவிஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு டைரக்டர் ஐடியில் வந்து D1 D2 D3ன்னு மாறி இருக்கும். அதாவது வேர்கேரில் நம்மளுக்கு மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 2 3ன்னு இருந்ததை இப்போ D1 D2ன்னு மாறி இருக்கும். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.